இரண்டாம் வாரத்துக்கு கடந்து வரும்படியாய் நம்மை போக்கிலும் வரத்திலும் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரா, அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அதனால தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று. நீங்கள் புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அதில் நிலைத்திருக்கவும் அதில் தொடர்ந்து நாம் பிரயாணிக்கவும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமை அவருக்கு செலுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம துதிக்க வேண்டியது மனிதர்களுக்கு நன்றி சொல்லி அல்ல. நமக்கு உதவி செய்துட்டோன்னா மனிதர்கள் நம் முன்பதாக பெரியவர்களாய் காணப்படலாம், ஆனால் அவைகளை செய்வதற்கு கிரியையிலே வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிரியையிலே வல்லவர். யாரை எங்க கர்த்தர் உங்களுக்காய் ஒத்தாசையாய் அனுப்பணுமோ, யாரை எலியாவுக்காய் ஒத்தாசையாய் அனுப்பணுமோ, யாரை எலியாவுக்கு ஒத்தாசையாய் அனுப்பணுமோ, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அக்கினியின் மூலமாய் பதில் தருகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அக்கினியின் மூலமாய் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட வல்லமையாய் கிரியை செய்கிறவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்ட என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்றாரு. என் ஜனம், நீங்கள் எனக்கு சொந்தமான என்னுடைய ஜனமாக இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கென்று எங்களுக்காய் ஒரு தெய்வம் உண்டு. அவர் எங்களோடு கூட வாழ்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வதற்கென்று எங்களுக்காய் ஒரே ஒரு தேவன் உண்டு. அவர் எங்களுக்காய் மாத்திரம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும். அப்படிப்பட்டவரை நாம் மகிமையாய் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடலின் 10வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் உற்சாகமா எல்லோரும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வாழ்ந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே.
மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஆராதிக்க முடியாம நம்மளுடைய உள்ளம் வேதனைப்படலாம், பிரியமான திருச்சபையே. ஆனால் அப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. என்ன கேட்டா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்தில் எழுதி வச்சிட்டோன்னு வைங்களேன், சந்ததிகளுக்கு கற்றுத்தருவதற்கும் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் என்று ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு சொல்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் அவர் தாமே தமது சரீரத்தில் பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்களேன், நமக்காக தானே எல்லாம் செய்தாருன்னு சொல்லி யார் எழுதுறா தெரியுமா? அப்போஸ்தலன் இங்கே பேதுரு எழுதுறாரு, பிள்ளைகளா உங்களுக்காக எனக்காக மரித்தாருன்னு. ஏன் தெரியுமா? கூடயே இருந்தார், கடைசி வரை கூட இருந்தார். அப்பாவோட கூடையே இருந்து அவருக்கு நிகழ்ந்தவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவர் எழுதுறாரு, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள்,
இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. பேதுரு யாருக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாராம்? மெய்ப்பனும் கண்காணியுமானவராம். பாருங்க, ஹீஸ் அ ஷெப்பர்ட் அண்ட் அ வாட்சபிள் பர்சன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கர்த்தத்துவத்தை உடைய அன்புள்ள ஆண்டவராக இருந்தால் எப்போதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் கடந்த முறை கூட சொன்னேன், பேதுரு மீன் பிடிக்க போயிட்டாங்க 3 பேர் சேர்ந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் திரும்பி வரும்பொழுது கரையில் இயேசுவானவர் நிற்கிறார், ஆனால் அறியாமல் இருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம லைஃப்லேயும் கிறிஸ்துவானவர் நம்மளோடு இருக்கிறத சில வேளை அறியாமல் காணப்படுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இல்லை, நம்ம இருதயம் வியாகுலப்படும், என்னோட ஆண்டவர் இல்லையோ அப்படின்னு. ஆனால் பிரியமான திருச்சபையை கர்த்தர் சொல்கிறார், நான் முன்னே போகிறேன், இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் முன் செல்கிறேன். நான் முன் செல்கிறவராய் காணப்படுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், எந்த தடை வந்தாலும் முதல்ல நான் தான் விலக்கி போடுவேன், என்னை பின்தொடருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் பிரியமான திருச்சபையை. அதனால் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோம், அவருடைய அடிச்சுவடுகளிலே நிலைத்திருப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து வேத பாடம் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஷேர்லி அவர்கள் இந்த நாள் வேத பாடத்தை நடத்துவார்கள். தியானிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 20. சங்கீதம் 20, Psalms 20. இந்த சங்கீதம் 20 தாவீதின் சங்கீதம். இவர் என்ன சூழ்நிலைமையில் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபமாக அவர் ஆண்டவர்கிட்ட இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. முதல் வசனம் சொல்லுது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பார். ஆபத்து நாள், அப்போ அவர் ஏதோ ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனில் இருக்கார். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. என்ன ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும், நம்மளுக்கும் வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டம், வேலையில் கஷ்டம், என்ன சூழ்நிலைமையாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, உமது ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஜெபத்தை யார்கிட்ட வைக்கணும்? நம்மளுடைய அங்கலாப்பை யார்கிட்ட வைக்கணும்? கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. யாக்கோபின் தேவனுடைய நாமம் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது என்ன நாமம்? யாத்ராகமம் 6:3 சொல்லியிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் என்னவா வெளிப்பட்டார்? சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். மோசேக்கு யெகோவாவா வெளிப்பட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. சர்வ வல்லமை உள்ள தேவன்னா அந்த என்ன நாமம்? எல்ஷடாய்ங்கிற நாமத்தை அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. எல்ஷடாய்ங்கிற நாமம் நமக்கு என்ன இருப்பதாக? உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. எதுக்காக அவர் இந்த சர்வ வல்லமையை கேட்குறாரு? அவர் ஒரு யுத்தத்துக்காக போக போகிறாரு. எல்லா வல்லமைகளும் தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம எதற்குமே அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லையா? செங்கடலை 2ஆக பிளந்தவர், கடலையும் காற்றையும் அதட்டினவர், மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினவர், அவர் வியாதிகளை சுகமாக்கினார். இந்த மாதிரி சிங்கத்தின் வாயை கட்டி தன்னுடைய பிள்ளைங்களை பாதுகாத்தார். இப்படி பல இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் அவரோடு இருக்கும்போது நான் எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை, எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லைன்னு சொல்லி அவர் அந்த யுத்தத்திற்கு முன்பாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். அப்போ அவருடைய ஸ்தலம் எது? பரிசுத்த ஸ்தலம், சியோன் பர்வதம், இல்லையா? அங்கேருந்து நமக்கு எப்பொழுதும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். 3ஆவது, நீர் செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். காணிக்கைங்கும் போது என்னது? நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்மளை நாம் அர்ப்பணிக்கிறது. சர்வாங்க தகன பலிங்கும்போது பொருத்தனைகள், அதுவும் உபவாசித்து ஜெபிக்கிறது, அந்த மாதிரி பல பொருத்தனைகள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தி நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு
எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது வசனம், அவர் உமது மனுவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அப்புறம் எப்போ நம்ம ஒரு சூழ்நிலைமையில் அவருடைய பாதத்தில் போய் அவர்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்மளுடைய வேண்டுதலும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கும்போது அதை கண்டிப்பாக நமக்கு அவர் என்ன பண்ணி கொடுப்பாரு, அவருடைய பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அந்த 5வது 6வது வசனம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வது அவர் அவனுக்காக செய்கிற காரியங்கள். இந்த ரெண்டையும் இந்த காரியங்களை தான் இந்த 2 வசனத்தையும் சொல்லுது. அவர் தெரிந்தெடுத்தவங்களை அபிஷேகம் பண்ணுறாரு, ரட்சிக்கிறாரு, அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கரத்தின் கிரியைகளை காமிக்கிறார் அவருடைய பிள்ளைங்களுக்கு. அப்போ அவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் என்ன ஆகாது, ஒரு குறைவும் ஏற்படாது. 7வது வசனம் 7, 8 சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அப்போ மற்ற காரியங்களை நம்பி இருக்கிறவங்க உலகத்தார் இல்லையா, அவங்க மற்ற காரியங்களை நம்பி ஏமாந்து போகலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை நம்பி இருக்கும்போது என்றைக்குமே நமக்கு எதுலேயுமே குறைவு வராது. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, தொடங்கும் போதே யாக்கோபின் தேவனுடைய நாமம். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை முதல்ல அவர் பிடிச்சிட்டாரு. அதனால தான் அவருக்கு கண்டிப்பாக நம்ம இந்த காரியத்தில் வெற்றி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்ஷடாய்ங்கிற அந்த நாமத்தை வச்சு தான் அவர் இந்த சங்கீதத்தையே தொடங்கியிருக்காரு. கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நிச்சயமாக சொல்கிறாரு, நாங்கள் கூப்பிடுகிற நாளில் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். ஆமென். அடுத்த சங்கீதத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனைக்காக எழும்பி நிற்போமா? மத்தியில் இருக்கிற சகோதரன் சத்யன் அவர்கள் இந்த நாளின் ஆராதனை நடத்துவார்கள். சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இப்படியாய் நிலைநிறுத்தி வைத்திருக்கிற இந்த இடத்திலே தேவன் இந்த நேரத்தில் என்னை இந்த இடத்துல கூட்டி வர செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உன்னதமானவர், பரிசுத்தர், கிருபையும் இரக்கமும் நம்மேல் வைத்திருக்கிறவர். அப்படிதானே? இரக்கத்தின் தேவனாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாட்களிலும் எத்தனை பேர் இப்போ ஒரு வாரமாக ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா இல்லையா? இல்லை. ஆமென். ஏன்னா இந்தியா தேசமானது இப்பொழுது இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயப்படாமல் இருக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தானே? பயப்படாமல் இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, இன்றைய நாளிலும் நமக்காக, நம் தேசத்திற்காக யுத்தம் செய்வதற்காக அந்த பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிறவங்க பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் உள்ளே இருக்கிற மக்கள் ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க. நாளைய வாழ்வின் ஆதாரம் எப்படி இருக்கும்? பெரிய ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைமை ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில தான். ஏன்னா சமாதானத்தின் இந்த உலக நாடுகளிலே மிகவும் சமாதானமான ஒரு நாடு அப்படின்னா உள்நாட்டு பிரச்சனைகள் நம்ம நாட்டில் உண்டு. ஆனால் எந்த நாட்டையும் ஒரு எதிர்த்து நிற்பதற்கு, எதிர்த்து சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாமல் இல்லை. அதை செய்வதற்கு நம் நாடு மிகவும் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போகமாட்டாங்க. ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் நம் தேசத்தினுடைய ஆட்சியாளர்களின். ஆனால் இன்றைய நாட்களிலே நேற்றெல்லாம் பார்க்கும்போது இந்தியா தேசத்திற்கு அவங்களும் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. பாகிஸ்தான் என்கிற காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். கடந்த நாட்களில் சமாதானத்தை நம் தேசத்திற்காக நாம் என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அது நம் தலையாய ஒரு கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி ஜெபம் செய்தீர்களோ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோமோ
அதாவது திறப்பின் வாசலில் நின்று எப்பொழுதும் பிறருக்காக ஜெபம் செய்வது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கற்பித்தல், ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்படின்னா நமக்காக மாத்திரம் நாம் ஜெபம் செய்யாமல் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாட்களிலே நம்மளுடைய ஜெபமானது இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன், நீர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், என் தேவன் இறங்கி வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். சிறிய ஒரு காரியமாய் நம்ம அதை கடந்து செல்ல முடியாது. இன்றைய நாட்களில் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாய் வந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம். அந்த நேற்றைய நாளிலும் கூட சிங்கப்பூர் நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானத்தை சிங்கப்பூர் நாடு என்ன செய்யிருக்கு, இந்தியாவிற்கோ பாகிஸ்தானுக்கோ நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்டு இருக்கிறது. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் தெரியல நமக்கு. அதை குறித்து நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நம்மை நாம் என்ன செய்து ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எல்லா ஆராதனையும் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அந்த ஆராதனையில் நாம் இப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு முதல்ல சங்கீதத்தை எடுக்கும்போது கூட யுத்தத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னா. யாரும் கவலைப்படுறதுக்கு நம் தேவன் விட மாட்டார். நாம் சிறுபான்மை, இந்திய தேசத்தில் நம்மளுடைய சிறுபான்மை. ஆனால் அந்த சிறுபான்மையான ஜெபத்தை தேவன் என்ன செய்வார், கேட்பார். ஆமேன். 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஜெபம் செய்வதை தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு எல்லா நேரங்களிலும் நன்றி செலுத்துகிறோமா? ஆமேன். நன்றி செலுத்துகிறோமா எல்லா நேரங்களிலும்? சில நேரங்களில் நம்ம தவறி விடுகிறோம், அப்படிதானே? ஏதாவது ஒரு இக்கட்டு வரும்போது, ஆண்டவரே இந்த இக்கட்டை கொண்டு வந்ததற்கு உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? இந்த துன்பம் வந்துச்சு அதற்காக நன்றின்னு சொல்லுவோமா? இல்லை. ஆனால் அது தேவனால் கொண்டு வரப்படக்கூடாத காரியம். தேவனால் வராது. ஒரு இடர்பாடோ ஒரு துன்பமோ வருது அப்படின்னா அதை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வது. எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் மட்டும்தான் நம் தேவன். நாம் எந்த இடத்துலையும் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியது காரியமே இல்லை. நம்மை படைத்த தேவன். முதல்ல சகோதரன் அவங்க சொன்னது மாதிரி இந்த ஜனத்தை ஏற்படுத்தினே இவங்க என் நாமத்தை சொல்லி வருவார்கள், அப்படி தானே? ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அவரை நம்ம கொஞ்சம் தேடினா போதும். இரக்கத்தின் கனியாக இருக்கிறவர், சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நம்ம வைத்திருப்பார். சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் வைத்திருக்கிற தேவன் தான் நம் தேவன். அப்படியாய் நம்ம தேவனை நம்ம என்ன செய்யணும், ஆராதித்து துதித்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பாடலை பாடி தேவனுக்கு இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே.
நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இணையில்லா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, என்னை கண்ணீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்ணீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு தேவனை ஆராதிச்சோமா? அமேன் அமேன். எத்தனை பேர் அப்படி நன்றி செலுத்தி நம்ம துதிக்கிறோமோ அதற்கு தக்கதான பலனை தேவன் என்ன செய்வாங்க, நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எரேமியாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகளை அண்டைக்கு இட்டு செல்வேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படித்தானே? நம்மளுடைய கண்ணீர் விண்ணப்பங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மையே நோக்கி நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட தானே வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? அவரை தானே நம்ம நம்புகிறோம். தேவனை நம்பி தான் இந்த தேசத்தில் நம்ம இருக்கிறோம். ஜீவிதமானது தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய காரியம் இருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக என் காரியத்தை எல்லாம் நடத்துகிற என் தேவனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளை எப்படி கொண்டு சேர்ப்பாங்க? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு விடுவாங்க. அப்படி தானே? அப்படின்னா எந்த ஒரு விரோதங்களோ அல்லது உங்களுக்கு ஒரு பொல்லாப்போ எதுவுமே வராதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவார். அவரை நம்பணும். அவரை நம்பி நம்ம செல்லும் பொழுது தேவன் எல்லாவற்றிலும்
நம்மை சீர்தூக்கி நம்மளை என்ன செய்வாங்க, நிலைநிறுத்துவாங்க. எல்லா இடத்துலையுமே தேவன் நம்மை வழி நடத்துவாங்க. நம்பி நம்ம செல்லும் பொழுது பாடலை பாடி நம்மை தேவனை ஆராதிப்போம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, கேடகமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை
ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றிற்கும் தேவன் தான் நம்ம நம்பி இருக்கிறவர். இந்த சமாதானத்தின் தேவனாய் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிறார். இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு சமாதானமின்மை எப்படியா இருக்கிறது? ஆமென். சமாதானமின்மை உலகத்திலேயே இல்லை. அந்த அளவிற்கு தேவ அன்பை நம்ம என்ன செய்யல, நினைவு கூறல. நம்ம தான் நினைவு கூறுகிறோம். மற்றவர்கள் அந்த தேவ அன்பை நினைவு கூர்ந்து அவங்க நடக்கலை. அன்பை நினைவு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கிறது, அதனால தான் நான் பாக்கியவான். நான் மாத்திரம் அப்படி இருந்துட்டு இருக்கிறது சரியாக இருக்குமா நமக்கு? ஆண்டவர் என்னை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அன்பை தந்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய அன்பை நம்புகிறேன். ஆமென். எல்லோருக்குமான அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேணும். அந்த அன்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே, எல்லா துக்கங்களும், எல்லா கஷ்ட நஷ்டங்களும் என்ன செய்யணுமா, மாறிடுமா. அன்புங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரியது, அப்படி தானே? அதை நம்ம அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு அன்புங்கிறது பெரிய காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதற்கு மோசே வரும்பொழுது கூட தேவ அன்பு தான் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. 430 வருடங்கள் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்பொழுது கூட அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியல, இவர் உண்மையாக இருப்பாரா, உண்மையானவர் தானா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையானவர்னு சொல்லி. நம்மளை எவ்வளோ சந்தோஷத்தோடு கூட தேவன் தாங்கி அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. அப்படி வச்சுருக்கிறாங்க நம்மளை. அந்த அளவிற்கு நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த விசுவாசம் நழுவி விடாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய விசுவாசமானது ஒரு நாளும் குறைந்து விடாதபடிக்கு எந்த துன்ப நேரத்திலும் நான் உங்களை நாடி வருவேன்ப்பா. அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். எந்த நேரங்களிலும் என் தேவன் தான் எனக்கு, அவரை மட்டும்தான் நான் சார்ந்திருப்பேன், அவர் அன்பை மட்டும்தான் நான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், தூக்கி நிலைநிறுத்தி வச்சுருப்பாங்க. அது ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் சூழ்ந்து கொள்ளும். ஒரே ஒரு வார்த்தை தான். செல்லும் இடமெல்லாம் என்ன செய்வாங்க, நம்ம கூட இருப்பாங்க. அப்படி தானே? செல்லும் இடமெல்லாம் நம்ம கூட இருந்து தேசத்துக்கு எப்படி வர பண்ணுவாங்க, திரும்ப வரையில் நம்மளை என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க. ஆமென். அந்த அளவிற்கு நம் தேவ அன்பு நம்மளோடு கூட இருக்கிறது. ஆனால் யாரை நம்பி இருக்கணும், நம்ம அவரை மட்டும், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி இருக்கணும். அவரே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வாதமாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். இன்றைய நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்யணும், அதற்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்திலே நம்மளுடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, உன் சந்ததி இந்த பூமியில் எப்படி பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க, தூளை போல பெருக பண்ணுவேன். கடலத்தனையாய் மணல் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நாம் எப்படி இருக்கணும், நம் சந்ததி பெருக வேண்டும். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, அது நமக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாய் நம்ம நினச்சி நடக்கும் பொழுது தேவன் நம் சந்ததியை இந்த பூமியில் தூளை போல பெருக செய்வாங்க. அதே போல் நம்மையும் இந்த தேசத்தில் தேவன் வச்சு பாதுகாத்து மீண்டும் நம் தேசத்திற்கு நம்ம ஒரு கனத்தோடு ஒரு மகிமையோடு திரும்பி போக செய்வாங்க. ஆண்டவரை சாய்ந்திருப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் அவர். பார்த்தீங்கன்னா நம்மளை இன்றைக்கும் கைவிடாதவர். காரணம் என்னன்னு கேட்டால், தாயின் கருவிலே அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் அறிந்திருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, இந்நாள் வரை நடத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு தேவன். அவர் மீது தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். என்னையே நம்பி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இந்த மகள் என்னையே நம்பி இருக்கிறான்னு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய நேசக்கரம் என்றைக்கும் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய மரண பரியந்தும்னு வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய மரண பரியந்தும் நம்மளை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் காத்திருப்போம். இந்த நாளின் வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு தம்பி எட்வின் அவர்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Hallelujah.
எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம். என் அன்பின் தேவனுக்காய் ஸ்தோத்திரம், மாறா தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, உயிர்த்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்களோடு பேசும்படி அழைக்கிறோம். ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையாக இருக்குது ராஜா. ஆண்டவரே, வார்த்தைகள் படமிடும்படியாய் ஜெபிக்கிறோம், மெருகூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், அனல் மூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும்படி அழைக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரை காயத்தைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, அருமையான வாக்குத்தத்தம். இந்த மாதத்தில் என் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகாரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளிச்சம் உள்ள பிரகாசிக்கிற ஜனமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு இந்த கால வேளையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசும்போதே நீ சுதாரித்து கொள்ள வேண்டியது, நீ எந்த இடத்துல இருக்கிறாய். ஒருவேளை அந்த காலத்தில் இருக்கிறாயோ, இல்லாவிட்டால் ஒளிப்பிடத்தில் இருக்கிறாயோ. ஒருவேளை அந்த காலத்தில் இருப்பேயானால் என் ஆண்டவர் சொல்றாரு, ஒளிப்பிடத்திற்கு வா. ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்திற்கு நீ வருவது மாத்திரம் அல்ல, புண்ணியங்களை அறிவிக்க என் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிற பிள்ளையா அழைத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜனமாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி அழைக்கணும்னா நீ எங்க இருக்கணும் தெரியுமா? அந்த காட்டில் இருந்து அழைக்கப்பட முடியாது. ஒளிப்பிடத்துல ஒளியில வந்து இருக்கும்போது தான் என் ஆண்டவர் உன்னோடு கூட இடைபெட வாஞ்ச இருக்கிறார். ஹல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, என் ஆண்டவர் காரில் இருக்கிற உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தமா என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இருட்டில் வாழறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இல்லை? இருட்டில் நிறைய பேர் பயணம் பண்ணிருக்கீங்களா? இருட்டில் போகும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்னு. காரணம், நிறைய மேடுகள் உண்டு, நிறைய பள்ளங்கள் உண்டு, நிறைய காற்றாற்று வெள்ளங்கள் உண்டு. ஒருவேளை அந்த காற்றினாலே மரங்கள் முறிந்து விழுந்து சாலையில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒளி, அந்த இடத்துல அந்த காலத்தில் சைக்கிளில் பெட்ரோமாஸ் இருக்கும், கேள்விப்படும் என்ன
டைனமா தெரியுமா? டைனமா, அந்த டைனமா எப்படி தெரியுங்களா? நீங்கள் மெரிக்க மெரிக்க தானே பவர் வரும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அந்த இருட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் மெரிச்சா என்ன வந்துடுமா? முன்னாடியே பயங்கர இருட்டாக தெரியும். ஆனால் அதை என்ன பண்ணணும்? வேகமாக சுற்றணும். அந்த வேகமாய் நீ சுற்றி முன்னே வரும்போது உனக்கு முன்பாக வரும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இருட்டில் போகும்போது ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டினார. ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த வெளிச்சத்தை ஆப்போசிட்டில் பார்த்தானோ போதும், போயிடலண்டா இன்னும் கொஞ்சம் தூரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் மிகவும் முக்கியம். இந்த ஆண்டு விபிஎஸ்ல என்ன உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க? விபிஎஸ் கிட்ஸ் லைட் அண்ட் சல்வேஷன். ஏன்னா யோசித்து பார்த்துருக்கீங்களா? லைட் இல்லாமல் இருக்கிறதுக்கு விபிஎஸ் படித்த பசங்க சொல்லுங்க, வீட்டில் போய் லைட் இல்லாமல் இருந்திருக்கீங்களா? சும்மா இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே நானும் உங்களை பார்த்துருக்கேன். விளையாடும் போது லைட் ஆஃப் பண்ணும்போது ஒரே கத்துறீங்களே, ஒருவேளை அது பயத்தினால கூட கத்தலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆண்டவருக்கு ஒளியாக இருக்கும்போது நீ எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆமாம், சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான். எடுத்துங்க வாசிங்க, சங்கீதம் 43 1 2 3 படிங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு பரிசுத்த பர்வதத்துக்கு போனோமாம். அது மாத்திரமல்ல, அவர் வாசலுக்குள் பிரவேசிக்கணும். நீயும் நானும் அதுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம். நீ நான் எது காத்திருக்கிறோம்? பரலோகத்தின் வாசலுக்கு அண்டை போக வேண்டும். பரம அந்த சியோனுடைய வாசலுக்குள்ள பிரவேசிக்க நீ நானும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது மத்தியில் தானே நிறைய இருள்கள் வருகிறது. ஹல்லேலூயா. போராட்டம் என்னும் இருள், நிறைய சோர்வு என்னும் இருள், பொறாமை என்னும் இருள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்பெல்லாம் விழுந்து போயிடுவேன்னு கலங்கி தவிக்கிற அதெல்லாம் ஒரு இருள் தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு திருமணம் ஒரு இருளாக இருக்கிறது. நான் திருமணம் இருள் என்பது சொல்லும்போது திருமணம் ஆகவில்லை என்பது ஒரு இருளாக இருக்கிறது. ஒருவேளை திருமணத்துக்கு அப்புறம் இருளாக இருக்கிறதுனா ஏற்ற வேளையிலே ஒளியை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளி இருக்கணும். ஒரு சில பேருக்கு கடன் ஒரு பெரிய இருளாக இருக்கிறது. அதே போல தானே தாவீது எல்லா சூழலிலும் கடந்து வர்றதெல்லாம் இருள் தான். சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது, பார்வோன் வருகிற. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கூட இருந்த குடும்பமே அவனுக்கு இருளாக இருந்தது. அவனை நடத்துகிற பெரிதான ஆசாரியன் கூட அவனுக்கு எப்படி ஒரு இருளாக இருந்தது. ஆனால் அந்த வேளையில் அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த 3ஆம் வசனத்தை படிங்க. உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அது எங்கே போதான்? பரிசுத்த பர்வதத்துக்கு. ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, தாவீதுக்கு நிறைய போராட்டம், நிறைய இன்னல்கள். அதே போல தானே உனக்கு எனக்கும் நிறைய போராட்டங்கள் இன்னல்கள் வந்தாலும் உன்னை மாத்திரம் செய்ய, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு அதுதான் இதுதான் கேட்குற ஆட்கள் நிறைய பேர் உண்டு இல்லை? ஏன்னா பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறது? ஏதாவது தாங்க ஆண்டவர், எப்படியாவது சந்திக்குங்க அப்படின்னு ஓடுகிற நீ நானும் நிறைய வேலை ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு என்ன பண்ணணும்? மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஒளி தான், ஷார்ட், ஒரே ஒரு ஸ்பாட் லைட் தான். ஹல்லேலூயா. அந்த ஒளி உன்னை எங்கவோ கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் இருக்க பொக்கிஷங்கள் அள்ளி கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரியமான ஒளி மிகவும் அவசியம். அதே போல தானே யோபுக்கும் நிறைய இருட்டுகள் உண்டு, நிறைய அந்தகாரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவன் பல சமயங்களில் சொல்கிறான், ஆண்டவரே நான் இருட்டில் இருக்க எத்துவும் வாசிங்க பார்க்கலாம் நான் எப்படி இருக்கேன். யோபு 29:3 படிங்க. ஹல்லேலூயா. நான் சும்மா கடந்து போல அந்த இருளை,
நான் எப்படி தான் கடந்து போனேன்? ஹல்லேலூயா. வெளிச்சத்தினாலே கடந்து போனேன். ஹல்லேலூயா. யோபுக்கு வந்த போராட்டத்தோட நமக்கும் உனக்கும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவன் சொரியும் போது என்னவா, புண்ணிலிருந்து சதால் அப்படியே கொட்டுமா. அவன் மனைவி சொல்ற, என்ன பண்ண, ஆண்டவரை தூஷிட்டு மடிந்து போக கூட சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை மறுதலிக்கவும் சொல்றாங்க. ஆனா யோபு ஒன்ன மாத்திரம் வெயிட் பண்ணா, ஒரு ஒளி வரும், ஒரு ஒளி வரும். அந்த ஒளி என்ன பண்ண தெரியுமா? எனக்கு எதெல்லாம் இழந்தனோ, எதெல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு போச்சோ, எதெல்லாம் நிமிஷத்துல எனக்கு போச்சோ, என் ஆண்டவர் ரெட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றவேல் அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல யோபுவின் வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்க வசனம். முன்பை காட்டிலும், ஹல்லேலூயா, முன்பு எப்படி இருந்தா, இருள்ல இருந்தா, யாரும் அவனை தட்டு தூக்க முடியாத ஒரு நிலையில இருந்தான், எல்லாம் அவனை வெறுக்கிற நிலையில இருந்தாலும் சரி, ஒரு ஒளியை பெற்றுக்கொண்டான். அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே முன்பை காட்டிலும் என் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். பிரியமான ஜனம், இந்த காலவில் ஆண்டவர் யாரோ ஒருவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிந்திய நாட்களை குத்து எண்ணாதே. ஹல்லேலூயா. ஆனால் நாட்கள் வருகிறது, ஒளியின் நாட்கள் வருகிறது. அந்த ஒளி வரும்போது நீ பிரகாசம் அடைவாய். அந்த ஒளி வரும்போது உன் முகத்துல ஒரு பேர் எதிர்ச்சி வரும். ஹல்லேலூயா. ஒளியை பற்றி கொள்கிற வாழ்க்கையை வாழ நீ நானும் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க, கொலோசியர் 1:13. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான், இன்னல் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா தொடர்ந்து இருள் இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். ஹல்லேலூயா. நீ சும்மா நிக்கலங்க, எழுந்து நிமிர்ந்து நிக்கணும். நிறைய பேர் நிறைய அந்த பாக்ஸிங்லாம் பார்த்துருக்கீங்களா, அடிச்சவனே கீழே விழுந்துருவாங்க. எழுந்து நிமிர்ந்து நிக்க கூட தேவை கிடையாது. அந்த இருக்கிற அந்த ஃப்ளோர்ல ஒரு தட்டு, ஐ எம் அலைவ், ஐ எம் ஸ்டில் ரெடி டு ஃபைட்னு அர்த்தம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நீ தட்ட தேவையில்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர், அதுதான் அந்த ஒளியின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒளி உன் மத்தியில இருக்கும்போது நீ எங்க தான் விழுந்தாலும், எப்படி தான் விழுந்தாலும், உன்னால் தேரவே முடியாது என்ற இடத்துல விழுந்தாலும், அந்த ஒளி வரும்பொழுது என் ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை செய்கிற காரணம், என் ஆண்டவர் ஒரே விருப்பம், தொடர்ந்து நீ இருளில் இருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்தில் வரும்பொழுது தான் தேவனுடைய மகிமை காண முடியும். நீ எப்போ தேவனுடைய மகிமை காண்கிறாயோ அப்போ நீ புரிஞ்சுக்கொள்வ, ஓ வெளிச்சம் என் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் என் மேல் உதித்தது அப்படின்னு சொல்லும் போதே என் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் வெளிச்சத்தை குறித்து நான் சொன்னேன். முதலாவது பாயிண்ட், வெளிச்சம் எங்க இருக்கிறதுன்னு பார்ப்போம். எடுத்துங்க வாசிங்க, சங்கீதம் 97:11. ஹல்லேலூயா. வெளிச்சம் விதைக்கப்படுகிறது. என்னங்க சொல்றீங்க, வெளிச்சம் எப்படிங்க விதைக்கப்படுறது? ஆமாங்க, வெளிச்சம் விதைக்கப்படுறது எப்படி தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சாதா ஒரு அடுப்பு கறி எடுக்குங்க. அடுப்பு கறி எடுத்து ஒரு சின்ன ஒரு குட்டி அந்த பஞ்சு போல ஒரு நெருப்பை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களா, நேரம் போக போக நீங்கள் வீச என்ன தெரியுமா, அதுலேருந்து பெரிய வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. வெளிச்சம் அதுதான் விதைக்கிறது தெரியுங்களா? சின்ன ஒரு பொறி தான், அது காட்டையே பட்சிடும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருடைய குடும்பத்தில் ஆண்டவர் நிறைய இருட்டு இருக்கிற இடத்துல ஆண்டச்சில் ஒரு சின்ன பொரியை நான் வைக்க போகிறேன். அந்த பொறி ஒன்றும் இல்லை, தெய்வ மகிமை. அந்த பொறி வேற ஒன்றும் இல்லை, ஆவியானவரோட நடத்துதல். ஹல்லேலூயா. அந்த பொறி வைக்கும் பொழுது அதுதான் விதை. அந்த விதை விதைக்கும் பொழுது இருள்
கார் இருள் உன்னிடத்து விலக போகிறது. அதுக்கு எப்படி இருக்குன்னா நீதிமானாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். வேதத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? நீதிமானாக இருக்கிறாங்க. நம்மளும் சில பேர் நீதிமான்களாக இருக்கிறோம், இல்லாவிட்டால் நீதிமான்களாய் ஆக்கப்பட வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் இருப்பதை காட்டிலும் நீதிமான்களாய் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. காலம் பொன் போன்றது, இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நீ கேட்க முடியாத நாட்கள் வர போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காத்தால ஒரு நியூஸ் பார்த்தேன். சென்னை பட்டணத்தில் அருமையான ஒரு குடும்பம், இயேசுவை அறிந்த குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம். பாருங்க, பக்கத்தில் இருக்கிற வேறொரு மதத்தினார், அவனும் மற்றொரு குடும்பம் வேறொரு மதம்தான். ஆனால் அந்த வேறொரு மதத்தார் இந்த அம்மா கிட்ட வந்து என்னுடைய பிரச்சனைக்காய் ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. ஜெபிக்கும் போது அங்கே பெரிய விடுதலை வருகிறது, பெரிய ஆச்சரியம் வருகிறது. அந்த கோர்ட் கேஸ்லாம் ஒன்றுலாம் ஆகிறது. அங்கே இருக்கிற அந்த புற மதத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தன்னுடைய மதத்தான அவன் போய் ஒன்றுமே செய்யலை, நேராக வந்து கிறிஸ்துவ அம்மா கிட்ட சொல்கிறான், உன்னால தான் எனக்கு எல்லாமே காரியமே வாய்க்காமல் போயிற்று. காரணம் நீ ஜெபிக்கிற, நீ ஜெபிக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீ ஜெபிக்கும் பொழுது சத்துருவனை தாக்க முற்படுவான். பாருங்க என்ன தெரியுமாச்சு? அந்த அம்மா யூஸ் பண்ணுற தண்ணி தொட்டியில மலத்தை கலக்கிட்டாங்க. பாருங்க, சத்தியத்தை அறிவிக்க எவ்வளவு தடை. எங்க? நம் வசிக்கும் தமிழ்நாட்டில். அதையும் மீறி அந்நிய தேசத்தில் அந்நியம் கை கட்டி உட்கார வச்சு ஏசி போட்டு நல்ல ஒரு கீபோர்டுக்கு ஆளுனால நல்ல ஒரு தரமான ஒரு கீபோர்டை வாசிக்க வச்சு, அங்கேயே ஒரு ட்ரம்ஸ் அடிக்க வச்சு, கிட்டார் அடிக்க வச்சு, பாட்டு பாடி துதி ஆராதனைக்கு செய்கிறார்னா அதுதான் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க வெளிச்சம். எத்தனை பேர் யோசிச்சுப்பங்க, உன் பக்கத்தில் இருக்கிறவன் இப்போ இல்லை தெரியுமா? உன் பக்கத்தில் இருக்கிறவன் இல்லை தெரியுமா? வேதம் சொல்றது, நீ காணாம போகனாலும் சரி நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் வெளிச்சம் உன்னை நடத்தும். என் வெளிச்சம் உன்னை எப்படி நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். காரணம் நீ நீதிமானாய் இருந்தால் மாத்திரம் போதும். எடுத்துங்க, வாசிங்க நீதிமொழிகள் 4:18. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடு பகல் வரைக்கும். அது மாத்திரமல்ல, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். ஹல்லேலூயா. நீ நீதிமானா இருக்கிறாயா? கொஞ்சம் யோசித்து பார். உனக்குள்ள சூரிய பிரகாசம் இருக்குதா? யோசித்து பார். என் மக போறா, அவ சூரியனை அணிந்திருந்தவள், அவ போறா, அவள் மேல் சூரியன் உதிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஒளி இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய பேர், எத்தனை பேர் பழைய காலத்தில் இல்லை இயேசுவோடைய ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க? அதே போல் அந்த ஜோசப் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்க, மரியா ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்க தெரியுங்களா? பின்னாடி தான் இருக்கும், ஒரு வட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வட்டம் இருக்குது? நான் வழுக்கை சொல்லலை, அல்ல வழுக்கை சொல்ல. எத்தனை பேர் வெளிச்சம் என்ற வட்டம் இருக்கிறது? ஹல்லேலூயா. நான் ஏன் ஹல்லேலூயா சொல்லும் போது உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சத்தியம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்போ உங்களுக்கு கொண்டு வர்றது தூக்கம். இருட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கண்ணை முன்ன என்ன ஆகுதுன்னா இருட்டாயிடுது. இருட்டாக போட்டிங்கன்னா சத்தியம் என்னும் வெளிச்சம் என்ன பண்ணாது? உன் காதல் கேட்காது, உன் கண்ணில் வராது. ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கும்போது நீதியின் சூரியன், ஹல்லேலூயா, சூரியனை போல பிரகாசிப்ப. எத்தனை பேர் சூரியனை நேராக பார்த்துருக்கீங்க? பார்த்துருங்க. என் மகள் பார்த்துக்கிறா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை பேர் பார்த்துங்க சூரியனை நேராக? ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கொஞ்ச நேரம் மதியம் கொண்டு போய் எல்லாரையும் நேராக நிற்க வச்சு, என்ன சூரியனை பாருன்னு சொல்லிட்டு, இப்போ யாராலும் பின்னாடி 2 பேர் கை தூக்குனாங்க, அவங்களால வச்சு காமிக்கணும். சூரியனை பார்க்க முடியாது, நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அவரோட வெளிச்சம் என்ன பண்ண உங்களை கண்களை
மங்களாக்கிட்டோம். நீ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த சூரிய வெளிச்சத்தை தான் பாரு, அடுத்த நேரம் பக்கத்தில் இருக்கிறது எப்படி தெரியும்? பிளர்ரா தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் சூரியனை அணிந்திருக்கணும், சூரியனை போல பிரகாசிக்கணும்னா நீ எங்கிருந்தாலும் சூரியன் என்ன பண்ணோம்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீ நீதிமானா இருக்கும் பொழுது நீ எங்க இருந்தாலும் ஆண்டவர் உன்னை காண்பிக்க ஒரு ஒளியை தருவார். ஹல்லேலூயா. சூரியன் எப்படி நம்ம இங்கே இருக்கும் போதே பார்க்கிறோமோ அதே போல நீ நீதிமான இருக்கும்போது என் ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சம் உன்னை பார்க்க செய்யும். அதே போல தானுங்க இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் பகலில் என்ன பண்ண? மேக ஸ்தம்பமாகும், இரவில் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை தந்து என்ன பண்ணாரு? அவள் நடத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, முதலாவது சொன்னேன் எப்படி இருக்கணும்? நீங்கள் நீதிமானாக இருக்கணும். அடுத்தது தானோ யாத்ராகமம் 13:21. அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் நீதிமானாக இருந்தால் வெளிச்சம் வரும். என்ன சொல்கிறேன்? என் ஆண்டவரே வெளிச்சமாய் அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. சும்மா ஒரு தீயை கொளுத்திட்டு போல, சும்மா ஒரு பந்தத்தை வச்சுட்டு போல, ஒரு மரத்தை கொளுத்தி விட்டுட்டு போல, என் ஆண்டவரே எப்படி இருந்தார்மா? அவர்கள் வெளிச்சமாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீ நானும் ஒரு சின்ன பந்தத்தை கொண்டு ஒரு பெரிய பாதையை கடக்க முடியும்னா என் ஆண்டவர் வெளிச்சமா இருந்தார்னா அந்த இடம் எப்படி ஒளியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அவங்களுக்கு வெயில் எதுவும் தெரியாது, பகல் எதுவும் தெரியாது. எப்படி இருந்தாங்க தெரியுமா? 40 வருடமும் ஆண்டவர் பல மடங்கு எல்லா விதத்திலையும் ஆஸ்வாதமாய் மாற்றி கொடுத்து வந்தார். பக்தன் எப்படியா எழுதி வச்சிருக்கிறான். அந்த 40 வருடமும் சரி, துணியை மாற்றினாங்களோ உங்களுக்கு தெரியுங்களா? துணி மாற்றினா தெரியுங்களா? செருப்பு மாற்றினாங்க தெரியுங்களா? இல்லை. அன்னன்னைக்குரிய காரியத்தை அதன் நேரத்தில் ஆண்டவர் செய்து கொண்டே வந்தார். நான் யோசிக்கிறேன், அப்படின்னா ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம்? அது துதினாவும் அதுவே பரிசுத்தமாகிடும். அதுவே என்ன பண்ணோம்? ஒரு வேலை என்ன மாதிரி குண்டா நடுவில் ஆன ஆட்கள் என்னவோ அது குண்டாய் ஆகிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம், அதுதான் ஒளி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அந்த 40 வருடமும் துணியை பற்றி பேசல, ஆனால் ஆகாரத்தை குறித்து பேசியிருக்கிறார். அவன் வழிநடத்தலை கொடுத்து பேசியிருக்கிறார். தன்மைத்தானே ஜனங்களை எப்படி நடத்தினார்னா ஒளியின் மூலமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. இயேசு ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஆண்டவர் ஒளியாய் வருகிறது உண்டு. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான பிரசன்னத்தை உணர்றத வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலே இயேசு 2ஆம் வருகை ஊழியத்தை தொடக்கிறதுக்கு முன்பாக அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பது உண்டு. எங்கள் ஏரியாவில் சித்தூர் பகுதியில் பெரிய மலை உண்டு. நானும் என் சகோதரனும் அங்கே தான் போயிட்டு ஜெபிக்கிறது உண்டு. ஊழியம் செய்வது தொடங்குவது ரொம்ப கஷ்டமான காரியம். எடுத்தவெல்லாம் தொடங்கிட முடியாது. ஆனால் அதற்கென்று ஒரு ஒளி வர வேண்டும். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதானே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காட்சியை கொடுத்தார். பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே திரள் கூட்டமான ஜனத்தை ஆண்டவர் காண கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அந்த கூட்டம் இவ்வளவுனா இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா இருட்டா காமிச்சிருக்கலாம், நீங்க எல்லாம் உட்காராமல இருக்குது காமிச்சிருக்கலாம், எதனா ஒன்று பண்ணிருக்கலாம்ல. ஆனால் என் ஆண்டவர் அங்கே ஒளியாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒளி போகும் இடமெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். அந்த ஒளி போகும் இடமெல்லாம் அற்புதம். ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடுகின்றன, வியாதிகள் சுகமாகின்றன. ஹல்லேலூயா. ஓ, தடைகளெல்லாம் உடைகிறது. காரணம் அந்த வெளிச்சம், இயேசுவின் வெளிச்சம். இயேசுதாமே வெளிச்சமா இருக்கும்போது பெரிய காரியங்களை காண ஆண்டவர் கிருபை செய்வார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது நீ எதை குறித்தும் பயப்பட தேவை கிடையாது. எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? அஞ்ச தேவை கூடாது. முதலாவது சொன்னேன், நீதிமானா இருக்கணும். ஒரு வெளிச்சம்
கர்த்தர்தாமே ஒரு வெளிச்சமா இருக்கிறார். எடுத்துங்க வாசிங்க யாத்ராகமம் 35:14. Praise God. இங்க பாருங்க, அடுத்த வெளிச்சம் குத்து விளக்கு. எத்தனை பேருக்கு குத்து விளக்கு தெரியும்? சில பேர் சிரிக்கிறீங்க. அந்த குத்து விளக்கு நான் சொல்லலை. நான் சொல்றத பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு சின்னது தான். அந்த குத்து விளக்கு மகிமையான காரியங்களை செய்யும். குத்து விளக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல. எடுத்துங்க வாசிங்க வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21:20. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஒரு குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது. ஒரு குத்து விளக்கு என்பது சபையின் அச்சாரத்தை குறிக்கிறது. ஒரு குத்து விளக்கு என்பது சபையின் மூப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் குறிக்கிறது. குத்து விளக்கு என்பது சபையின் விசுவாசிகளும் சபையின் விசுவாச பிள்ளைகளையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. என் இயேசு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் இந்த குத்து விளக்குகள் அனுதினமும் பராமரிக்கப்பட வேண்டும். நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு. அதே போல் நாங்கள் வசிக்கிற இடம் வேலூர். எங்கள் பக்கத்தில் திருவண்ணாமலை ஒரு பகுதி இருக்கிறது. அந்த திருவண்ணாமலையில் ரொம்ப ஃபேமஸ்னால் இந்த விளக்கு வைக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன். அந்த விளக்கு வைக்க பார்த்துங்களா, அந்த விளக்கை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரெடி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அந்த அகலை ஒரு வருஷமாக சும்மா இருந்த அகலை என்ன பண்ணுவாங்க, கழுவுவாங்க, நல்லா துடைப்பாங்க. துடைச்சி காய வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெய் இருக்குது தெரியுமா, எண்ணெய், விளக்கெண்ணெய் எண்ணெய் இருக்குதுல்ல, அந்த எண்ணெயை வச்சு முதல்ல வந்து தடவி மறுபடியும் காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரியை உண்டாக்கி அதில் வைப்பாங்க. நிறைய பேர் இந்த சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிற சிஸ்டர் ரொம்ப பேர் நாடுவாங்க. காரணம் அவங்ககிட்ட தான் அந்த காஸ் கிடைக்கும். சும்மா சொல்லலை, நிச்சயமாக சொல்கிறேன். காஸு, ஏன்னா அந்த காஸ் வந்து ரொம்ப நேரம் என்ன பண்ணோம், எரியும். அந்த காஸை அந்த எண்ணெயில் ஊற வச்சு அந்த திரியாய் வச்சு அது உள்ள எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, எரிய வைப்பாங்க. பாருங்கள், நேரம் போக போக அந்த விளக்கு என்ன பண்ணா, அந்த தண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே ஒரு குச்சி வச்சு அப்படியே முன்ன தள்ளுவாங்க. அதில் விசேஷம் என்ன தெரியுமா, குச்சியை சும்மா தள்ள மாட்டாங்க. ஊதவத்தி இருக்க தெரியுமா, வாசனை தர ஊதவத்தி, அதை வச்சு தான் முன்ன தள்ளுவாங்க. நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். சாதா ஒரு குத்து விளக்கு தான் அது. சும்மா அது கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எரிய வேண்டிய ஒரு விளக்கு தான். அந்த விளக்குக்கே எவ்வளவு 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 பாடுபடுறாங்கன்னா, சபையாய் உனக்காக என் ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை தர எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. இயேசு அந்த குத்து விளக்கில் இருக்கணும்னா, அந்த வெளிச்சத்தில் இருக்கணும்னா, நீயும் நானும் எப்படிப்பட்ட சபையாய் இருக்கிறோம். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, மணவாட்டியா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. குத்து விளக்கு சாதா ஒரு மனித சேர் குத்து விளக்குக்கே எவ்வளவுனா, தேவன் அரசாளுகிற, தேவன் வீட்டிருக்கிற, தேவன் நடத்துகிற, தேவன் தங்கி தாபரிக்கிற, தேவனுடைய மகிமை அவர் மேல் வந்து அரசாளுகிற ஒரு இடத்திற்கு, சபைக்கு எவ்வளவு வெளிச்சம் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா அந்த குத்து விளக்கை வச்சு பற்ற வச்சிட முடியுமா? குத்து விளக்கு கடையில் வாங்கி அப்படியே வச்சு பற்ற வச்சு பாருங்களேன், அது எரியாது. அதுக்குரிய எண்ணெய் ஊறணும், அபிஷேகமானது அந்த சபையில் இருக்கணும். ஏற்ற நாளிலே அந்த கிளைகளெல்லாம் என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணி விடணும்.
ஏற்று நாள் என்ன பண்ணணும், அந்த வெசலெல்லாம் நல்லா முக்கி எடுத்திருக்கணும், நல்ல அபிஷேகத்திலும் ஞானஸ்தானத்தில் முக்கி எடுத்திருக்கணும், ஏற்றுவேல வரணும். ஆனால் நிறைய பேர் கொஸ்டின், எல்லாம் முக்கியெல்லாம் எடுத்துட்டாலும் மறுபடியும் அப்படியே இருக்குதா? டோன்ட் வரி, அதை குறித்து நீ கவலைப்படாத. என் ஆண்டவருக்கு முக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு அதை மறுபடியும் தொடச்சி யூஸ் பண்ண தெரியாத சபையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, ஃபஸ்ட்டு குத்து விளக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், 3வது கதையெல்லாம் முழுங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2வது சொன்னேன் கர்த்தரே வெளிச்சம். 3வது குத்து விளக்கு. ஹல்லேலூயா. அந்த குத்து விளக்கு 7 சபைகளாம். 7 சபைகளை குறித்து வெளிப்பட விசேஷத்தில் பேசியிருக்க எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என் ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச சபை எந்த சபை? பிலதெல்பியா இல்லை, லாஸ்ட்டு. ஆமாம். காரணம் என்னென்ன, அந்த சபை கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட, இல்லை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆக்கப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறது. பிரியமான சபை, நீ நானும் சபைக்கு வர்றது சும்மா காரியம் அல்ல, ஏதோ வரோம் வந்து போகிறோன்னு இல்லை. நீ நானும் ஒரு பக்கம் ஆயத்தமாக்கப்பட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய நட்புகள் உண்டு, நிறைய உறவுகள் உண்டு, நிறைய காரியம் சபையில் உனக்கு கிடைக்கும். இன்பம்தான், மகிழ்ச்சி தான். இது மத்தியில் என்ன பண்ணணும், உன்னை நீனே ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டோட வருகை மிகவும் சமீபம். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. என்னை காத்தால பார்த்துருப்பீங்க போரில். நேற்று வரைக்கும் நான் பார்த்தேன், இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியது. ஆனால் இன்றைக்கி மார்னிங் நான் பார்க்குறேன், பாகிஸ்தான் காஷ்மீரில் தொடர்ந்து குண்டு பாய்ந்து அப்பாவி மனிதர்கள் என்ன பண்ணாங்களாம், இறந்து போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா. நேற்று நடந்தது அது, இன்றைக்கு நடந்த அது, மறுபடியும் வரப்போது என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இந்தியாவின் 3 பக்கத்துலேயும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. காரணம், இருளானது நாடை மூடக்கூடாதுன்றதுக்காக. ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு 7 மணி இருக்கும். பசங்கள்லாம் படிச்சுருந்தாங்க, எங்கள் மனைவி அங்கே இந்த ரூமில் இருந்தாங்க. டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. தப்ப 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 என் பசங்க வரும், அப்பா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை. நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, கத்தாதீங்க. முதல்ல போய் என்ன பண்ணுங்க, நம்ம பில்டிங்கில் மாத்திரம் இல்லையா மற்ற இடத்துலையும் பாருங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஜன்னல் தந்து பார்த்தா ரோட்டில் மாத்திரம் கரண்ட் இருக்கிறது. எங்கள் வீட்டில் என் பக்கத்து பில்டிங்லாம் கரண்ட் இல்லை. ஆனால் அங்கே பார்த்துட்டு வரும்போது என்ன பண்ணுச்சு, ஒளி வந்து விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. உடனே ஒரே கத்து தான் எங்கள் வீட்டில், அப்பா லைட் வந்துச்சு. சாதா ஒரு 2 நிமிஷம் லைட்டு போய் வந்ததுக்கே இவ்வளோ சந்தோஷமும் ஆர்ப்பாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா, சபையில் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருந்தால் எவ்வளோ ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும், எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஹல்லேலூயா. இனி காலம் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. சபையை வெளிச்சத்தில் ஆண்டவர் நடத்துவார் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. குத்து விளக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எடுத்து யூஸ் பண்ணுற குத்து விளக்காக இருக்கணும். இப்போ காணாமல் போயிட்டாங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அதே போல் வருகையிலும் காணப்படாமல் போகக்கூடாது. நீயும் வருகையில் என்ன பண்ணோம், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல குத்து விளக்கு ஆண்டோட நொடி பொழுது என்ன பண்ணோம், மறுரூபமாகணும். ஹல்லேலூயா. இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கிறேன், நோ. ஒன்ஸ் டோர் இஸ் க்ளோஸ். ஹல்லேலூயா. இந்த 10 கன்னிகள் 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த 5 கன்னியும் சபையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. சபையானது ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆனால் சொல்கிறேன், குத்து விளக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் அனல் மூற்ற இல்லாவிட்டால் அனலை இல பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொன்னேன், 2வது சொன்னேன் கர்த்தர், 3வது சொன்னேன் குத்து. எடுத்துங்க வாசிங்க சங்கீதம் 37:6. ஹல்லேலூயா. 2வது வெளிச்சம் என்ன தெரியுங்களா, நீதி செய்ய வேண்டும்.
வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். ஹalleluya. அது அறிஞ்சு செய்யறதான் நீதி செய்கிறது. ஒரு பக்கம் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி மறு ஆட்களை கைவிடுகிறது நீதி அல்ல. ஒரு ஆட்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணோம், இப்போ அந்த கஷ்டத்தை கொடுக்கணுன்றது நீதி அல்ல. கஷ்டம் வந்துதான் அதிலிருந்து மீட்டெடுக்க கஷ்டம் இல்லாதவர்களை கொண்டு என்ன பண்ணோம் செய்வதுதான் நீதி. ஹalleluya. நீதியின் காரியங்கள் பல உண்டு. எடுத்துங்க, வாசிங்க மத்தேயு 5:3. நீதி தெரியுங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நீதியை செய்கிறவர்கள். துயரப்படுகிறவர்கள். ஹalleluya. நீ துயரப்படுறியா, நீ நீதி செய்கிற. நிறைய பேருக்கு நல்லது செய்யும் போது என்ன வரும், பிரச்சனை வரதான் வரும், துயரம் வந்துதான் ஆகும். ஆனால் கவலைப்படாத, காரணம் ஒரு சூரியன் உதைத்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. அந்த சூரியன் மத்தியில் என்ன இருக்கும், நீ துயரப்படதான் வேண்டும். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் நடத்தும் பொழுது அந்த காரியம் நீ பாக்கியவானாய் மாற்ற வல்லவராக இருக்கிற. அப்படி படிங்க, அது அப்படியே சாந்த குணம் இருக்கிறது. ஹalleluya. திருப்தி எல்லாருக்கும் வந்துருமா? சூரியன், நீதியின் சூரியன் உதிக்கும் போது தான் திருப்தி வரும். நிறைய பேருக்கு திருப்தியே வராத காரியம் என்ன? திருப்தி வர காரியம் ஒன்று சொல்லுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகும். சாப்பாடு. சாப்பாடு மட்டும் திருப்தி ஒன்றும் இல்லை. ஒரு அண்டா ஃபுல்லாக பிரியாணி கொடுத்தாலும் சரி, ஒரு குண்டா ஃபுல்லாக டால்ச்சா கொடுத்தாலும் சரி, நீ எடுக்க போகிறது என்னது, ஒரு கப் ஒரு தட்டு தான். அப்போ தான் நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், போதும் 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 போதும். எத்தனை பேர் அந்த 22 வகை விருந்துக்கெலாம் போயிருக்கிறீங்க? நாங்கள் போய்க்கிறோம், வேலூர்காரே போய்க்கிறோம். நீங்கள் போயில்லையா? 22 வகையான கூட்டெலாம் வச்சு கல்யாணம் வைப்பாங்க தெரியுங்களா? அங்கே போன உடனே உங்களுக்கு எப்படி போகிறாங்க சாப்பாடு பார்த்துருப்பீங்களா? டீஸ்பூன் இருக்குல்ல, டீஸ்பூனில் தான் வச்சுன்னு போவாங்க. நீ நினச்சிக்கலாம் இவ்வளோ ஐட்டம் எப்படி செஞ்சாங்களா? ஒன்றும் இல்லை, அங்கே இவ்வளோ தாங்க செஞ்சுக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 3/4 கிலோ செஞ்சுருப்பாங்க ஒரு ஐட்டம். ஆனால் அது 300 பேர் பகிர்வாங்களா? எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் உண்டு, ஊறுகாய் வேணும் ஓடுற ஆட்கள்லாம் உண்டு. அவர்கள் நான் கணக்கில் வைக்கல. ஆனாலும் சரி திருப்தி அடைவார்கள். ஹalleluya. கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஆனால் பண ஆசையோ பொருள் ஆசையோ அதெல்லாம் திருப்தியே இருக்காது. கெட்சியாக்கா எப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க, உன்னை இங்கே தான் இருக்கிறாங்க. நானும் சொன்னேன், ஒரு 6 வருஷம் இருந்துட்டு வந்துடுறேன் டேடின்னு. எங்கள் அப்பாவே போயிட்டாரு. நான் உன்னை இங்கே இருக்கிறேன். திருப்தின்றது இருக்கணும். திருப்தி அடைகிறது எதாவது விஷயமா படிச்சிங்க? யார் திருப்தி அடைவாங்களா? நீதியின் மேல் பசிதாகம். ஹalleluya. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படின்னு நம்ம அறிஞ்ச பிறகு, ஆண்டவரே இந்த காசு எனக்கு போகும், இந்த காசு இதுக்கு மேலே இருந்துச்சு என்ன பண்ண, என்ன முழுகடிச்சிடும். இந்த காசு அதிகமாக இருக்கிற இடத்துல பாவம் பெருகும். இந்த காசு அதிகமாக இருக்கிற இடத்துல உறவுகள் சீர்கேடும். இந்த காசு அதிகமாக இருக்கிற இடத்துல கணவன் மனைவி கூட மறுபடியும் ஒரு சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காசு அதிகமாக இருக்கிற இடத்துல குடும்பங்கள் 2-3 பிரியும். ஹalleluya. காசுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஏன்னா அது திருப்தியாக முடியாது. ஒன்றும் இல்லை, அவனும் நல்லா தான் இருப்பான், நீ அவனோட கொஞ்சம் நல்லா இருப்ப, அதுக்கே பொறுக்காது. ஹalleluya. காரணம் அங்கே நீதி இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு நீதி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நானும் நல்லா இருக்கிறேன், அவர் கொஞ்சம் தான் நல்லா இருக்க, பரவாயில்ல இருக்கட்டும். என்ன சொல்லலாம் அந்த நேரத்தில், கர்த்தர் அவர்களை ஆசை வச்சுருக்கிறாங்க, கர்த்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு வேளை ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுருக்கலாம், இப்போ கொடுத்து. அதே போல் தான் நீதி எல்லாருக்கும் முக்கியம். அந்த நீதியின் வெளிச்சம் இருக்கும்போது உனக்கு ஒரு திருப்தி வரும். அப்படியே படிங்க, இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள். போதும் சிஸ்டர், வீட்டில் போய் படிச்சுக்கங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீதியாக இருக்கிறது. ஹalleluya. இதெல்லாம் நீதியாக இருக்கிறது. அதே அந்த கடைசி வசனம் மாத்திரம் படிங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் பூமிக்கு ஓகே ஹalleluya. இந்த நீதி சும்மா இல்லைங்க, நீதி வெளிச்சம் சும்மா இல்லை. நீ மாத்திரம் நன்மை பெறுறதெல்லாமே என்ன பண்ணுதான்,
வீட்டுக்குள்ளும் என்ன பண்ணுது, அது வெளிச்சத்தை கொண்டு வரும். ஒரு நீதிமானா இல்லை நீதி செய்கிற மனிதனாக இருந்தனா அது உனக்கு மாத்திரம் நல்லது இல்லை, உன் சபைக்கு மாத்திரம் நல்லது இல்லை, உன் குடும்பத்துக்கு மாத்திரம் நல்லது இல்லை, எல்லாருக்கும் என்ன பண்ணுமா, வெளிச்சத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீதி இருக்கணும். நிறைய நீதி கதைலாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. மாடு நீதி தெரியுங்களா? மனு நீதினோட நீதிலாம் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஹலோ ஹலோ எல்லாம் 5வது படிக்காமல் அப்படியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6வது வந்துட்டிங்களா? எல்லாம் அது சாதா ஒரு மனுஷன் ஒரு நீதியை செய்கிறான் என்றால் ஆண்டவரை படைத்த ஆண்டவர் நம்மளை படைத்து அவரோட பரம அழைப்பை அழைத்த மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? அதை விட அதிகமான நீதியை எதிர்பார்ப்பார்ல. அந்த நீதி நீ செய்யும்போது உன் வீட்டில் இருக்க யாவரும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:16 இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. என் பரலோகமே உன் நற்கிரியைகளை பார்த்து என்ன பண்ணுதான், பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இங்கே நீங்கள் செய்கிற கிரியின்படி தான் அவங்க அழைக்கப்படும். நிறைய பேர் தெரியுங்களா, ஒரு ஆத்மா சபைக்கு நீ ஆண்டவருக்கு நேராக நடத்தும் போதே உன்னோட கிரீடத்தில் ஒரு கல் பொறிக்கப்படுகிற வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பார்ப்பார் பரலோகத்தில் உன்னோட கிரீடம் எப்படி இருக்குது, அந்த கிரீடத்தில் காரிருள் இருக்கிறதா இல்லை ஒளி இருக்குதா, ஒளி வீசும் கற்கள் இருக்குதான்னு பார்ப்பார். அதிலே தெரிஞ்சிடும் நீ நியாயத்துக்கும் நீதிக்கு நிற்கிறியா இல்லை நீதி செய்கிறியான்னு. அடுத்தபடியாக எடுத்தவங்க வாசிங்க. அதுக்கு முன்பா ஃபர்ஸ்ட் நான் சொன்னோம், ஃபர்ஸ்ட் நீதிமான், 2வது கர்த்தரே, 3வது சொன்னேன் குத்துவேலுக்கு, 4வது சொன்னேன் நீதி. இப்போ 5வது எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 89:15. சிஸ்டர் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன எல்லாம் தூங்குறீங்க? ஹல்லேலூயா. உங்க முகத்துல வெளிச்சத்துல நடப்பார்கள். எத்தனை பேர் கணவர்மார் மனைவியோட முகத்தை பார்த்துட்டு வேலைக்கு போகிற ஆட்கள் உண்டு? எங்கள் ஊரில் உண்டு. கணவன்மார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மனைவி என்ன பண்ணோம், நீங்கள் பதில் சொல்வீங்க பார்த்தேங்க நான். என்ன பண்ணோமா, கணவன் முன்னாடி மனைவிகள் வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணோம், நீ போமா, அந்த காரியம் என்ன பண்ணோம், யாருக்கு சாபம்? யாரை சொன்னாங்க சாபம் சொன்னாங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மேலே சூரியன் உதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ உன் கணவனுக்கு சாபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். அது எப்படி தெரியுமா இருக்கும், இருளில் கொண்டு போய் விட்டுரும், வழியே உனக்கு தெரியாது. இருந்தாலும் சரி சொல்கிறேன், உன் முகத்தை பார்க்கும் போது ஒரு பிரகாசம் வரணும். உன் முகத்தை பார்க்கும் போதே ஓ இது தேவனுடைய மனுஷன் தெரியணும். இந்த முகத்தை பார்க்கும் போதே இவன் அபிஷேகம் பற்றவன் தெரியணும். இந்த முகத்தை பார்க்கும் போதே இந்த காரியம் வாய்க்கும் நம்பணும். இந்த முகத்தை பார்க்கும் போதே ஒரு பேர் மகிழ்ச்சி வரணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றது காரியம் சாணி, இது முகத்துல போய் நான் மூச்சம் பார், இந்த ஆள் வந்துட்டான் பார், இந்த பூனை வந்துச்சு பார், இந்த நாய் வந்துச்சு பார். பிரியமான ஜனமே, வேதம் சொல்லுகிறது ஒரு வெளிச்சம் மேலே இருக்கிறதுனா, என் இயேசுவின் வெளிச்சம் கூட இருக்கும், அதுனா உன் முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் அது வெளிச்சமானது ஒரு மகிழ்ச்சியும் சால்வேஷனை ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கண்டு இருக்கிறாங்களா? எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கிறீங்க? ஒரு முறை அகஸ்டின் ஜெபக்குமாரன் சொன்னார், இத்தனை ஆயிரம் ஜனங்க வந்தது எனக்கு பெரிய நோக்கமே இல்லை, இதில் ஒரு ஆத்மாவது என்ன பண்ணோம், ரட்சிக்கப்படணும். என் இயேசுவின் முகத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன், என் இயேசு இப்படிப்பட்டவர்னு காமிச்சிட்டேன், என் இயேசு சிலுவையில் அறைந்தது காமிச்சிட்டேன், 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சது காமிச்சிட்டேன். அந்த முகத்தை பார்த்த ஜனங்க என் முகத்தை பார்த்துருக்கீங்க,
இல்லை எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், எத்தனை ஆத்துமா ஆண்டவராண்டா வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. கடைசி நேரம் ஆல்டர் காலில் ஒரு திரள் கூட்டம் வந்தது. சொன்னது என்ன தெரியுமா? இயேசுவின் முகத்தை கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே ஆச்சரியம். வேதம் சொல்லுகிற பிதாவை தவிர யாரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தேவன் சொல், உங்கள் மூலமாய் இயேசுவின் முகத்தை கண்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயம் சபையில் இருக்கிற விசுவாசி முகத்தை பார்த்தோன்னு சொல்ல முடியும்? இந்த மனிதன் ஜெயம் விசுவாசி இந்த முகத்தை நான் பார்த்ததுனால கட்டுகள் உடைந்தது, பிசாசுகள் ஓடினது, நோய்கள் குணமாகினது. ஹல்லேலூயா. முகத்தை பார்க்கணும். அதான் ஒரு பாட்டு கூட, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இருக்கும்போது தான் இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். வாஞ்சை இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல், ஒரு பாசம் இல்லாமல் இயேசு கிட்ட போக முடியாது, பார்க்கவும் முடியாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை துதிக்க 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 என் ஆண்டவருக்கு ஒரு ஆசை வரும். எங்கோ ஒரு துதியின் சத்தம் கேட்கிறது, எங்கோ ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கிறது. என் மக இருட்டறையில், ஒரு இருட்டறையில் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு இருட்டான ஒரு இடத்துல என்னை துதிச்சு கொண்டு இருக்கிறாள, நான் அவகிட்ட போய் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இப்போ என் முகத்தை நீ பார்த்ததுனாலே நீ எதற்காய் எந்த நேரத்தில் முட்டி போட்டு இருக்கிறாயோ, எதற்காய் இந்த ஜெப வேலை நேர்ந்திருக்கிறாயோ, எதற்காய் என்னை கூப்பிட்டு இருக்கிறாயோ, அந்த காரியம் வாய்க்கும். காரணம், கர்த்தருடைய முகத்தை கண்டவர்கள் பாக்கியம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது பாக்கியவான் பாக்கியவாதி. இயேசுவின் முகத்தில் அந்த ஒளியை பார்க்கும் பொழுது, இயேசுவின் முகத்தில் ஒளியை பார்க்கும் பொழுது ரட்சிப்பு வருவதை போல நீயும் நானும் இயேசு போல மாறணும். ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுறோம், உம்மை போல மாறணுமே ஏசையா அல்ல. ஆனால் நான் சொல்றேன், நீ மாறணும் ஒரு எண்ணம் இருந்தால், விசுவாசம் இருந்தால் போதும், வெளிச்சம் உன் முகத்தில் பிரகாசிக்கும். இந்த முகத்தில் பார்த்தாவே போதும். நல்ல ஒரு காலேஜில் படிக்க வச்ச அம்மா தான், அப்பா இல்லை. அம்மாவுக்கு குழந்தைய எப்படியாவது என்ன பண்ணோம், படித்து பெரிய ஆள் ஆயிடணும்னு ஆசை. எப்படியோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டாங்க. நாட்களும் கடந்தது. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பொண்ணுக்கு கிராஜுவேஷன் நாள். அந்த கிராஜுவேஷன் அன்னைக்கு அம்மா சொல்கிறாங்க, மகளே நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு வருவேன். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைம்மா நீ வந்தால் தான் எனக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோடு வருவாங்கம்மா. இல்லை மக்களே, என் சூழ்நிலை நீ பார்த்துருக்கல, அம்மா எங்கெல்லாம் கடன் வாங்கி உன்னை படித்து வச்சுக்கின்னு தெரியல, ஒருவேளை நான் அந்த வேலைக்கு போகலன்னா நான் மறுபடியும் உனக்கு எதனா செய்ய வேண்டியது அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க உனக்கு செய்ய மாட்டாங்க மக்களே. அதனால் நான் பண்ணுறேன், நான் வரமாட்டேன், நீ போ, உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, என்ன மாதிரி நிறைய அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க மத்தியில் நீ என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு, அந்த பரிசை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சரிம்மான்ட்டு அவங்க அம்மாவை ஜெபிச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணோட கிராஜுவேஷன் டைம் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த பொண்ணை அழைக்கிறாங்க கிராஜுவேஷனுக்கு. அந்த பட்டம் அளிப்பு விழாவில் கூப்பிடும்பொழுது அந்த பொண்ணு போகிறதுக்கு, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுது, கஷ்டப்படுது. ஏன்னா அம்மா இல்லையே, எல்லாம் அம்மா கூட வந்துக்கிறாங்க, எல்லாம் அப்பா கூட வந்துக்கிறாங்க. போய் எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க, பிரின்ஸிபல் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, எல்லாம் புகழ் வராங்க. நான் மட்டும் தனியாக நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக எழுந்து அப்படியே போகும்போது பாருங்கள், அந்த அம்மா அது நடுவில் வேலை ஸ்தலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணோட கிராஜுவேஷன், நான் எப்படியா கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம்மா. அவங்க சொன்னால, நீ போயிட்டு உடனே வந்து என் வேலையை முடிச்சு கொடுத்துடணும், சரியா? உடனே அந்த அம்மா போய்ட்டு, ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ஹால், பெரிய கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் அந்த அம்மா அவனோட வேலை செய்கிற ட்ரெஸ்ஸோடு வந்து அங்கே நிற்குதான். பாருங்க, அந்த பொண்ணு மேலே போயிட்டு ஸ்டேஜ் நின்று போயிட்டு அப்படியே பார்க்குது. பார்த்தா அவங்க அம்மா அங்கே நிற்கிறத பார்த்துச்சு. ஓ மை காட், நான் பார்க்க வேண்டிய முகத்தை பார்த்துட்டேன். அப்படியே ஓடி வந்து அங்கே அம்மாவை கட்டி பிடிச்சி, அங்கே எவ்வளோ நேரம் நடக்க தெரியுமா, அங்கேருந்து போகிறேன், அது வரைக்கும்
உக்கார்ந்த ஆடியன்ஸை எழுந்து நின்று அப்படியே கைத்தட்டுறாங்களாம். ஒரே கைத்தட்டு, ஒரே அப்படியே ஆர்ப்பரிப்பு. காரணம் தெரியுமா? மக தனியா வந்தா, ஆனா அங்க தூரத்துல அந்த தாயினுடைய முகத்தை பார்த்தாள். அந்த தாயினுடைய பெரிதான முகத்தை பார்த்த நொடியில ஓடோடி வந்து தன் மக ஸ்டேஜுக்கு அழைத்து, இதுதான் என் அம்மா, இதுதான் என் அம்மா, என் அம்மாவோட முகத்தை பாருங்க. எல்லாருக்கும் பார்க்கும்போது அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க? ஒரு எளிமையின் தாய். அந்த நாளிலே அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் வரணும், உன் முகத்தை பார்க்கும்போது வெளிச்சம் வரணும். அந்த தாயின் முகத்தில் பெரிதான ஒரு வெளிச்சம் வந்தது. காரணம், அந்த பெண் தூரத்துலேருந்து அந்த முகத்தை பார்த்து ரசித்து, அது எங்கள் அம்மா, எங்கள் அம்மா கூட இருந்து என்ன பண்ண போகிறேன்? அந்த பரிசை வாங்க போகிறேன், பட்டத்தை வாங்க போகிறேன். உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுடைய முகம் ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதால், உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை பார்க்கும்போது இல்லை காண்பிக்கும் போது, நீ எப்படிப்பட்ட வாஞ்சியுள்ள மகனாய் சபையாய் இருக்கிறாய் என்று யோசித்துப்பார். ஹல்லேலூயா. Just now Jesus came in our midst. எத்தனை பேர் ஓடி போய் கட்டு பிடிப்பீங்க எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு கட்டுக்கு பிடிப்பேன். ஏன் சொல்லு? நான் ஃபஸ்ட் ஆண்டவர் கட்டி பிடிப்பேன். ஏன் சொல்லு? என் பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பக்கத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவும் பக்கத்தில் இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதடு மாத்திரம் பிதுங்குது, கவலைப்படாத, என் ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பக்கத்தில் தன்னுடைய முகத்தை காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாத, ஒன்று மாத்திரம் செய். வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னு பார். ஒருவேளை இருட்டில் இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் முகத்தை பிரகாசமாக இருக்கிற மாற்றணும் ஆண்டவர்கிட்ட கேள். இந்த முகத்தை பார்க்க ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு காரியமாக சொன்னேன் நீதிமான், ரெண்டாவது சொன்னேன் கர்த்தர், மூணாவது சொன்னேன் குத்து விளக்கு, நான்காவது ஐந்தாவது முகத்தின் உச்சம். கடைசியாக நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போது எடுத்துங்க, வாசிங்க. சங்கீதம் 99 105 119 105 சாரி. ஹல்லேலூயா. இந்த கடைசி வெளிச்சம் ரொம்பவும் முக்கியம். எல்லார் கையிலும் இருக்குது அவருடைய வசனம். அடிக்கடியாய் நம்ம ஊழியக்காரர் பிரசங்க இருக்கிறது தான் வார்த்தை, வேதம். நீதிமொழிகள் 16:23 சொல்லுது, வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் படிக்க படிக்க நீங்கள் வெளிச்சத்தை காண முடியும். ஹல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரன் சொன்னார், ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவனாக இருக்கிறதுக்கு முன்பாக கிறிஸ்துவன்னு சொன்ன போது எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அதில் கூட ஒரு சங்கீதமும் இருந்தது. நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் என்ன பண்ணேன், படித்து அப்படியே தோறாமல் படித்து முடிச்சிட்டேன். புதிய ஏற்பாட்டை கூட சங்கீதம் படித்தேன். ஆனால் சங்கீதம் படிக்கும்போது மட்டும் மறுபடியும் படிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் சொன்னார், நாட்கள் செல்ல செல்ல அந்த சங்கீத பகுதியை நான் படிக்கும்போது நான் ஒரு தாவீதாய் மாறினேன். ஹல்லேலூயா. தாவீதாய் மாறினேன். அந்த தாவீது பல கஷ்டங்களை, பல இன்னல்களை, பல அவமானங்களை சந்தித்து வர்றதில் தன்னோட வாழ்க்கையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போதான் தெரியுது அவன் ஒரு வெளிச்சத்துக்காய் காத்திருந்தான். அந்த வெளிச்சத்தை ஆண்டவரோட கேட்டான். அதான் அந்த ஃபஸ்ட்டு சங்கீதம் நான் சொன்ன படிக்க வச்சு. சொல்லுங்க, மறுபடியும் அதை படிச்சுட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. படிங்க சிஸ்டர் அப்படியே. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை சங்கீதக்காரன் நன்றாய் புரிந்திருந்தான். காரணம், இந்த வெளிச்சம் இருந்தால் தான், இந்த வசனம் இருந்தால் தான் என் காலத்தை ஓட்ட முடியும், இந்த காலத்தை ஜெயமாய் மாற்ற முடியும்.
நிறைய பேர் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நிறைய குஸ்புராலாம் வைக்கிறோம். கடந்த ஆண்டு நிறைய பேர் வெளியே இருந்தீங்க, முக்கியமாக பெரியவங்கள. நான் இந்த ஆண்டு சொல்கிறேன், குஸ்புரமில் கலந்துக்குங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க பழகிக்குங்க. வார்த்தையானது உங்களுக்கு புடமிடும், வார்த்தையானது உருவாக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரைக்காது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்துல போச்சுன்னா அது 100க்கு 100 பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் இங்கே குஸ்புரம் நடத்தும் போது நீங்கள் சோஃபாவில் உட்காந்து பேசியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாட்கள் அதை அவாய்ட் பண்ணுங்க, இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிவிக்க இந்திய தேசமே தடையாக இருக்குதுன்னா இந்த தேசமும் தடை கொண்டு வர ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, வெளிச்சம் இருக்கும், இயேசுவின் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் இருக்கணும்னா வேதத்தை நீங்கள் தியானிக்கணும். சபையில் எப்பெல்லாம் ஆண்டவர் குறித்தோ வார்த்தை குறித்தோ ஏதோ ஒரு போட்டியோ ஏதோ ஒரு வசனமோ ஏதோ ஒன்று பேசினா உடனே என்ன பண்ணாங்க, எழுதி வைங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எழுதி வைக்கிற அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. ஒரு வசனத்தை கேட்டிங்கன்னா உடனே எழுதி வைங்க. அந்த வசனம் இப்போ இல்லை, ஒரு வேலை நீ பேரனா எடுக்கும்போது அல்ல, இல்லாட்டி ஒரு வேலை பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது கூட சரி, அந்த வசனம் உனக்கு நினைப்பூட்டும். ஹல்லேலூயா. உன்னை எனக்கு ரொம்ப அந்த வசனம் என்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. எப்போ கொடுத்த வசனம், 6 மணி நாட்களில் ஆண்டவர் கொடுத்த வசனம். உன்னை அந்த வசனம் என்னோடு பேசி கொண்டே இருக்கிறது. உன்னை என்னை ஏந்தி கொண்டே இருக்கிறது. உன்னை என்னை சுமந்து கொண்டே இருக்கிறது. ஓ, பல சமயங்களை தப்புவித்து கொண்டே இருக்கிறது. நான் உன்னை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து நடந்து கொண்டு இருக்கிறேன். பிரியமான ஜனமே, உங்களுக்கு 6 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த வெளிச்சமும் வாழ்க்கையில் இருக்குமாயின் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவும். கண்களை மூடி மகா பசுமுள்ள தேவனே, இந்த அருமையான கர்த்தாவே, மத்தியான வேலைக்காய் நடியோடு சொத்தரிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்க நீ கரவிசியமுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டு சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரா ஒளி தருகிற ஆண்டவரே, ஒளி வீசுகிற சுடர்வெளி பட்டயமாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே நீ சேபசமாரிக்காய் சுத்துறோம். ஆண்டவரே, மிடமாய் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் வரை காயப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. பலமுறை கெட்டுப் போனேன், உம் கரம் பிடித்த பின்
கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, எவ்வளவு அன்பு கூறுறவரா இருக்கிறீங்கப்பா. நாங்க தான் உண்மை சரியா அன்பு கூற முடியாம இருக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து மகனை அழுகாத, மகளே அழுகாத, நான் உனக்காய் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளு, என்னிலே நிலைத்திரு, என்னிலே நிலைத்திரு, என்னால் உனக்கு நன்மை உண்டாகுமே தவிர தீமை ஒருபோதும் உன்னை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிற அவ்வளவு அன்புள்ள எங்களுடைய ஆண்டவரே, இந்த நாளிலே மகிமைப்படுத்தும்படியாய் அப்பா, மத்தேயு சுவிசேஷம் சொல்லுகிறது போல நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சபையிலே என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் பிதாவினிடத்தில் அறிக்கை பண்ணுகிறேன் என்று. அப்படிப்பட்ட மகிமையுள்ள சாட்சிகளை கர்த்தர் இந்த நாளில் எழும்ப பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சாட்சியின் மூலமாய் ஏசப்பா இப்பொழுது எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா, எங்களோடு ஜீவிக்கிறீங்க அப்பா, எங்களோடு கூட எப்பொழுதுமே கரம் பிடிச்சு நடத்துறீங்க. அழாதே மகனே, அழாதே மகளே, அழாதே, நான் உன் காரியமாய் போவேன், நான் உன் காரியமாய் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருப்பேன், நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன், உன்னுடைய இன்னல்களை மாற்றி போடுவேன், உன்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். காரணம், நான் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட உங்களுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சாட்சிகளும் மகிமையுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்தினீங்க. ஒவ்வொரு சாட்சி சொன்ன பிள்ளைகளையும் இன்னும் சாட்சிகளாய் நிறுத்தும்படியாய் உன் சமூகத்திலே தாழ்மையோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய சிறு பிள்ளைகளை கொடுக்குறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கட்டளையிடுங்க. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்துல கேளுன்னு சொல்லி தந்திருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை அப்படி பழக்குவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும், எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவங்க தான், ஆனால் உண்மை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது எங்கள் பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் உலகத்தின் போக்கிலே போகாதபடி கிறிஸ்துவுக்காய் நிற்கும்படியான பிள்ளைகளாய் மாற்றி அப்பா ஜெயம் எடுக்க செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் பெற்றோர்களாகிய எங்களுடைய பிதாக்களை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் ஆண்டவரே, குடும்பத்திற்கு கிரீடமாக இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காய் செபிக்கிறோம். அவர்களுடைய பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனத்தில் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து சுகப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்கிற நம்முடைய வலக்கரம் கூட இருக்கிறதற்காய் எங்களுடைய ஒவ்வொரு அப்பா இந்திய தேசத்தில் விட்டு வந்த பெற்றோர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்நாட்களை கர்த்தர் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து பெருக பண்ணி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் உள்ள விண்ணப்பங்கள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். பலவித விண்ணப்பங்கள் ஆண்டவரே. குழந்தைக்காய் காத்து நிற்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு ஆண்டவரே. திருமணத்திற்காய் காத்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆண்டவரே கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க திருமண காரியத்தை ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆண்டில் அப்படி ஒரு புதிய காரியத்தை ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் கட்டளையிட்டு குடும்பமாய் உருவாக்கப்பட வேண்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியே சுவாமி எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே இக்காமா புதுப்பித்தலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு இந்த தேசத்தில். ஏற்ற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சித்த பிரகாரம் பிள்ளைகளை ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதை ரெனிவ் செய்து
அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்கும்படியா உதவி செய்ய ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சம்பள பாக்கி உள்ளவங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் அந்த நிறுவனங்கள் சம்பள பாக்கியை கொடுத்து தீரும்பளவும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அந்த நிறுவனம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாய் முதலாளிமார்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் வீடு கட்டணும்னு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. தேவைகளை சந்தித்து அவர்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அப்படி ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் நிலைத்திருக்கும்படியான உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பிள்ளைகள் மீது தங்கி இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலே குடும்பத்தை விட்டு வந்தவர்கள் இங்கு குடும்பமாய் வாழணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க உண்டு. ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு விசா காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, குடும்பமாய் தங்கி இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே சாமி, ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டிலும் ஆண்டவரே அநேக புதிய ஆத்துமாக்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சிந்தப்பட்ட ரத்தம் வீணாய் போயிடாது. நாங்கள் அறிந்திருக்கிறோம், அது பேசிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, அது பேசிக்கொண்டே இருக்கிறது எங்களோடு கூட. அப்படிப்பட்ட ரத்தம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய், திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விலையேற பெற்ற உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது அதற்காய் மீட்கும் பொருளாய் தம்மையே கொடுத்தீரென்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் திருச்சபை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படும்படியாய், ரட்சிக்கப்படாத உம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆண்டவரே பல போக்குகளிலே யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் முடிவு இப்போ வராதுன்னு சொன்ன நம்முடைய வார்த்தை உண்டு. அதன் பிரகாரம் ஆண்டவரே உலகத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அநேகர் அப்படிப்பட்ட அந்தகாரத்தில் கிரியையினாலே சூழக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் கடந்து சென்று விடுதலை செய்யும்படியாய் அப்பா ரட்சிப்புக்காய் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் சொல்ல முடியாத சில காரியங்களினாலே ஆண்டவரே பிள்ளைங்க வந்திருக்கலாம். வெளியே சொன்னால் எனக்கு வேதனை பெருகுன்னு சொல்கிற, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நன்மை இல்லை, எப்பொழுதுமே ஒரு போராட்டம்னு நினைக்கிற ஆண்டவரே உம்முடைய மத்தியில் அமர்ந்திருக்கிற சில பிள்ளைகள் உண்டு. நீங்கள் சொன்னீங்கப்பா, என் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு. இந்த பிள்ளைகளுக்கு பிசாசின் வல்லமையிலிருந்து இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசு என்ற நாமத்தில் குடும்பத்தில் கிரியை செய்ய நினைக்கிற பிசாசானவனை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் சமாதானம் குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக. அப்படிப்பட்ட உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்கள் மீது பேசுகிற ஆண்டவரே, பேசுகிற ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பல விதமான விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் ஏக்கங்களை கர்த்தர் ஏற்ற வேளையில் உம்முடைய காலமும் உம்முடைய நேரத்தில் நிறைவேற்றி தரும்படியாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதும் ஆண்டவரை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, பிரயாணப்பட்டு சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு, வெக்கேஷனுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவனுடைய ஏக்கங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி தந்து தேவைகளை சந்தித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, அவருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவர் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.